ஆ, நான் ஹசரத்தினுடைய ஈடுபாடு எனக்கு எப்பொழுது ஏற்பட்டது என்பது முதல்ல சொல்லிக்கிறேன். நான் ஹஜரத் ஆரம்ப காலகட்டத்தில தர்கா ஷெரீஃபில வந்து அமர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு மூத்த செட்டு ஹஜரத்தோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் காலேஜில் படிக்கிறோம். படிக்கும்போது விடுப்பில் வருவோம். வந்து அந்த சபையில் உட்காருவோம். அவங்க ஒன்றும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. பெரியவங்களாம் எல்லாரும் அவங்க சிரிச்சும் பேசுவாங்க, ரொம்ப சீரியஸாகவும் பேசிக்குவாங்க. அந்த பேச்சை நாங்கள்லாம் உள்வாங்கிட்டோம். உள்வாங்கின பிறகு ஹஜரத்து மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஈர்ப்பு ஏற்படும்போது அவங்க வீட்டில் தலைமடுத்துகிற வீட்டுக்கு டைம் கிடைக்கும்போது போவோம். நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போவோம். சில பேர் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. நான் கண்டினியூவாக போய்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவங்கள்ட்ட என்னை பற்றி அதிகமாக அவங்களுக்கு விளங்கிச்சா விளங்கலையாங்கிறதே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது ஏஜே சாதிக்கு ஒரு செட்டில் உள்ளவர் தான். அவர் ரொம்ப ஹஜரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் ஏன் நீங்கள் ஏன் வரக்கூடாது, விருதாசரிக்கு என் ஹஜரத்தில் பர்மிஷன் கேட்கக்கூடாது அப்படின்னு என்னை ஆர்வம் மூட்டினார். ஆர்வம் மூட்டினோடனே எனக்கு அது அந்த ஆர்வத்துக்கு எனக்கும் ஆர்வமாக தான் இருந்தது. நான் போய் ஹஜரத்திட்ட போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்போ தான் அவங்க என்னை பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க, புதா ஷெரீஃபுக்கு வாங்க அப்படின்னாங்க. நான் புதா ஷெரீஃபுக்கு போக ஆரம்பித்தேன். என்னுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருந்தது. அப்போது அதுக்கு பிறகு புதா ஷெரீஃபுக்கு பிறகு எல்லாரையும் உட்காந்து வச்சு நிறைய பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் முதல்ல குறிப்பு எடுக்கலை. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் சேர்த்து ஒரு செட்டாக, அதாவது அவங்கள வச்சுட்டு ரொம்ப உயர்வான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அது எங்கள் லைஃபுக்கு இன்னை வரலும் அது உபயோகமாக இருக்குது. அதை பகிர்ந்துக்கணுங்கிறது தான் இப்போ என்னுடைய விருப்பமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் மனசை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் தான் அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதாவது உங்கள் மனசை கட்டுப்பட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே கட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கு நிறையா சொல்லுவாங்க. அதாவது தாட் ஹேபிட் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். தாட் ஹேபிட்னா என்ன அப்படின்னா என்ன, நீங்கள் நினச்சி பார்க்குறது தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த நினைப்பில் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, இப்போ உதாரணமாக ஒரு காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வர்றாரு, அவருக்கு வேலை வேணும். வேலையை தேடுறாருன்னு சொன்னால் அந்த வேலை தேடுறத அவர் எப்படி தெரியுமா வச்சுக்கணும், பேர்னிங் டிசையராக வச்சுக்கணும். பேர்னிங் டிசையர்னால் அதாவது ஒரு நெருப்பு மாதிரி, எனக்கு வேலை வாங்கியே தீருவேன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட மனக்கட்டுப்பாடு கொண்டு வர்றார். அந்த மனக்கட்டுப்படும் போது தான் அவருக்கு அது கிடைக்கும். மனக்கட்டுப்படாமல் மறுபடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிறது, அது பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு திரண்டு வந்த அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அது சிதறிடும். சிதறினோடனே அது ஒன்றாகாது. அந்த மேட்ரு ஓவர் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் மறுபடியும் மனசை திரண்டு கொண்டு வருவீங்க. அப்போ ஒன்று ட்ரை பண்ணுவீங்க, அப்போ கிடைக்கும். புரியுதா? உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கிடைக்காது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது அப்படின்னு ஹஜரத் சொல்லுவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெற்றியும் தோல்வியும் ஏதோ நமக்கு இல்லை, நம்மளோட இதில் உள்ளது, நம்மளோட இதில் உள்ளதுன்னு நினைப்பாங்க எல்லாரும். அது கிடையவே கிடையாது. உங்களோட முயற்சியில் தான் கோளாறு இருக்குது. உங்கள் முயற்சியில், அதாவது ஒன்று தோல்வி ஆகிடுச்சு, நீங்கள் நினச்சது கிடைக்கலன்னா திரும்ப உங்களை ஃபஸ்ட்டு சுயபரிசோதனை பண்ணணுமாங்க. நீங்கள் சுயபரிசோதனை பண்ணிவிட்டு அடுத்த தடவை போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். பண்ணி அதை ஆக்சுவலாக நான் சொன்னதை கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வாக் ஆஃப் லைஃப்பில் டெய்லி அது மாதிரி கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு அதே மாதிரி உள்ள சூழ்நிலை நாகூரில் அமைய மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஸ்கேட்டர்ட், அதாவது சொல்கிற மாதிரி சிதறும் அறிவுகள் தான் இங்கே நிறையா இருக்குது. அந்த சிதறின அறிவுக்கடையிலேயே நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டுக்கிட்டு வர்றாங்க, வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு முதல்ல வரணும். அது வந்துச்சு, அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட போகணும். அது நிறைய பெற்றுக்கிட்டோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போது நான் சில குறிப்புகள் வச்சுருக்கேன், அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன்.
நீ உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் ஏற்று நடக்க முடிஞ்சால் நம்ம ஏற்று நடந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஹஜரத் சொல்லுவா, when a human mind conceives and believes it is sure to happen. ஒரு மனசு, ஒரு மனிதனுடைய மனது ஒரு எண்ணத்தை பற்றி அதை வந்து அது மேலே நம்பிக்கை வைக்கணும். அந்த எண்ணத்து மேலே நடந்துடும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போனீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கே டவுட்டு, அவரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு போகிறதுக்கு இல்லை. போனால் யாரும் தடுப்பானா தடுக்க மாட்டானா. அந்த ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறோன்னு வச்சுங்க, நீங்களே குழப்பத்தில் போனீங்கன்னா அது எல்லாம் நடக்கும். அந்த குழப்பம் மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவா. நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஹஜரத் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. நீங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்கள் எண்ணத்தை ரஹ்மானியத்தாக வச்சுக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரியாலத்து கொடுத்தாங்க. எப்படின்னா, அதாவது அந்த ரியாலத்தில் துஆவை கேட்க சொன்னாங்க. இறைவா, எனக்கு எண்ணத்தை பரிசுத்தமாக தாக்கித்தான், எண்ணத்தை அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே போகணும், பரிசுத்தமாக்கித்தா, அந்த எண்ணத்தை வலிமையாக தான், அந்த வலிமையில் ரஹ்மானியத்தை தான். துஆவை தமிழே கேட்கலாம், தாராளமாக ஒன்றும் இல்லை. அதுக்கு எப்போ எந்த இது வசதிப்படுதோ உங்களுக்கு, நீங்கள் படுத்துக்கிட்டே கூட கேட்கலாம், இல்லை தொழுது முடிஞ்சு கூட கேட்கலாம். ஆனால் கண்ணை பொத்தி நீங்கள் வந்து இறைவன், நீங்களும் இறைவனுமா அதுக்கு மனத்திறந்து கொண்டுட்டு வந்துட்டு இதை கேளுங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகிடுவீங்க. மனம் திறன்றது தான், மனம் திறந்து மனத்தை ஒருமைப்படுத்துறது இல்லை தான் வந்து ஹஜரத்துடைய சப்ஜெக்டை. அது நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும். இப்போ அடுத்தது என்னென்னா, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பழமொழி நம்ம இருக்குது என்னென்னா, விழித்திரு, பசித்திரு, தனித்திரு. இது எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, இது வந்து எல்லோரும் முனிவர்களுக்கு உள்ளது. எப்போவுமே முடிச்சுக்கிட்டிக்க முடியுமா மனுஷனால்? முடிச்சுக்கிட்டிக்க முடியாது. எப்போவுமே வந்து பசிச்சு இருக்க முடியுமா? சோறு உண்டுவோம், அது மாதிரி போயிடும். அப்புறம் வந்து தனித்திரு அப்படின்னா தனிமையாக போகிறதுன்னு அவங்களோட வேலை தானே. தூங்காமல் இருக்கணும். விழித்திருந்தா தூங்காமல் இருக்கணும், பசித்திருந்தா பட்டனையாக கிடக்கணும், விழித்திருன்னு சொன்னால் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. அது நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னு அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. நமக்கு முக்கியமாக உள்ள சப்ஜெக்டே அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. சொல்லுங்கள் ஹஜரத்து அப்படின்னு கேட்டேன். அப்படியே இங்கிலீஷை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க, இது விழித்திரு அப்படின்னா நம்ம கண்ணால் முடிச்சுடிக்கிறது. எங்களுக்கு சொல்ல தெரியல. பி அலர்ட், விழிப்புடன் இரு. அப்போ நீ விழிப்போடு இருந்தீங்கன்னா உன்னை யாருமே எதுவும் பண்ண முடியாது. உன்னை வந்து நைஸாக வந்து வச்சு விட்டு போயிடலாம், அவரை ஆட்டி விட்டு போயிடலாம். இந்த இது பண்ணுறாங்களே இந்த நம்ம ஊர் அதையே சொல்லி காட்டுவாங்க. ஆட லைஃப்பில் உள்ள ஒரு யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆட்ட விளாடுனதையும் சொல்லி காட்டுவாங்க. அப்போ எப்படி இருந்திருக்காங்கிறது அதுலேருந்து தெரியும். புரியுதா? அதே மாதிரி விழிப்புடன் இருங்கிறதுக்கு பி அலர்ட். தனித்திருங்கிறதுக்கு வந்து லோன்லியாக உட்காந்துக்கிறது இல்லை, தனித்தன்மையுடன் இரு, டிஸ்டிங்க்ட். நீ யாருன்னு தெரியணும். இப்போ ஹஜரத்து அந்த அப்போலாம் நீங்கள் ஹஜரத்து வீட்டுக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்து எங்களை பார்த்து கேட்பாங்க. இப்போ அது மாதிரி யார் இப்போ ஹஜரத்து இல்லைங்கிறது சொல்கிறான் நான் அந்த அப்போவே. ஆனால் ஹஜரத்தில் இருக்கிற எல்லா பிள்ளையும் பார்த்து கேட்க முடியாது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட ஹஜரத்துடைய இது பிரதிபலிக்கும். அந்த குணங்கள் அவங்க சொல்லி கொடுத்தது காரணம் அது எல்லாத்தையும் உருவாங்கினது தான். அதை கொண்டுகிட்டு வர்றதுல தான் அது இருக்குது. பி டிஸ்டிங்க்ட். இந்த டிஸ்டிங்க்டை பற்றி தான் நிறைய சப்ஜெக்ட் வரும். அடுத்தது பசித்திரு. பசித்திருண்டா என்ன வந்து வகுத்துக்கு உள்ளது நீங்கள் நினைக்கிறீங்க? மைண்டு. நமக்கு பெற்றுக்கிட்ட அறிவு பத்தாது. அந்த பசியோட அறிவு பசியோடு இருக்கணும். இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ பசித்திருங்கிறது வேறு எதுனா புக்கு நிறையா படிக்கணும். நீங்கள் நிறைய படிப்பீங்க, படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அந்த புக்கு படிக்கிறதுல நீங்கள் சப்ஜெக்டை எப்படி உணர்வீங்க அப்படின்னாக்கா அதுக்கு சொல்லி கொடுத்தா. இது ரீட் த லைன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ரீட் பிட்வீன் த லைன்ஸ். ஒரு லைனை படிக்கிறதுங்கிறது வேறு. ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தா படிச்சுக்கிறான். 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட பேரண்ட்டை கொடுத்தா படிக்கிறான். ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறது அதுக்கு அடுத்த வெந்தயை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அதை அவன் புரிய முடியாது. உன்னை எழுதி கொடுத்தா அவன் பார்த்து படிப்பான்ல, அவன் படிக்கிறதுக்கும் நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு படிக்கும்போது நீங்கள் பெற்றுக்கிட்ட அறிவை வச்சு அதனுடைய அர்த்தத்தை பார்ப்பீங்க. அப்போ தட் இஸ் அது தான் ரீட் பிட்வீன் லைன்ஸ். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா,
அதுக்கு இதே கான்ட்ராஸ்ட் தான். கண்ணாடியை பார்ப்பது வேறு, கண்ணாடிக்குள் பார்ப்பது வேறு. தலை சீவுறோம், தலை சீவும்போது கண்ணாடியை பார்க்குறோம், உங்கள் முகம் தெரியும். நான் இப்போ ஆஃபீஸுக்கு கிளம்புவேன், போயிட்டு இருக்கும்போது தலை சீவுறேன் அப்படின்னா எனக்கு தலை கரெக்டாக இருக்குது, சிதறல, ஓகே நான் போகிறேன்னு போயிடுவேன். இப்போ நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் வந்து நீங்கள் தலை சீவிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் லாத்தா இப்படியே கிராஸ் பண்ணி சமயக்கட்டுக்கு போயிருப்பா, அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னும் உங்கள் தம்பி வந்து இந்த பக்கம் ஓடி இருப்பான், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருப்பான், அது கண்ணாடியில் தெரியும், அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை பார்க்கணும். அது எது சொன்னது, கண்ணாடிக்குள் பார்ப்பதுங்கிறது தான். இப்போ நம்ம இப்போ இது பண்ணுறோம்ல, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க, கண்ணாடி இந்த எண்ணெயில் திறந்து வச்சு தெருவில் யார் போனாலும் உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு சைக்கிள் போணுச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதை அந்த டெவலப் பண்ணீங்கன்னா அதில் போனது யாருன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு அப்படியே கிளாஸ் ஆகும். எல்லாமே எல்லா இதுவுமே நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி காசு ஆகும். அதுக்கு வந்து ஃபேன் சுற்றுறதே சொன்னாங்க. ஃபேன் சுற்றும்போது ஃபேன் சுற்றாதது மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. எப்படி எதிர்த்து அப்படின்னு, அதுக்கு கேமராவோட ஸ்பீடையும் ரெண்டையும் ஒன்றா வைக்கணும். வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் அப்படியே நிற்கிற மாதிரியும். அப்போ கேமராவை அதுக்கு தகுந்த மாதிரி மோடு கொண்டு வரணும்ல, அது மாதிரி நீங்கள் ஆகணும். நீங்கள் ஆகுனா அவங்க அப்படியே டக்குன்னு இதாகிடும். நீங்கள் ஆகலைன்னா ஒன்றும் ஆகாது. சும்மா வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரே ஷேக்கிங்காக தான் இருக்கும். இந்த பாடங்கள்லாம் நம்ம எங்கே போய் கற்றுக்க முடியும்? ஒன்றுக்கும் அதாவது இப்போ படிக்கிறதுக்கு அந்த இதுக்கு சொல்லிட்டாங்க, தனித்திருங்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதாவது மொத்தத்தில் மனுஷன் என்ன அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும். இந்த தனித்திருங்கிறதுல சப்ஜெக்டில் வருது. க்யூட்டாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். ஒன்று சொன்ன அப்படி தேவையில்லாத விஷயங்களில் போய் பேசக்கூடாது. பேசுகிறது கிறிஸ்டல் கிளியராக பேசணும். சும்மா ஏனது அது இதெல்லாம் இப்படி பேசுகிறேன்னா அதே தான் உங்களோட அதே மகளில் தான். எல்லாத்துக்கும் மேலே சொல்லிட்டாங்க. ஹஜரத் என்னன்னு சொன்னாங்கன்னா, அல்லா படைச்சான் நம்மளை, மகளுக்கு தான் சொன்னால் குரான் வேதம் எல்லாம் தான் சொல்லுது. ஆனால் மனிதன் என்பவன் எப்படி அப்படின்னா அவன் கிரியேஷன் ஆஃப் ஹேபிட், பழக்க வழக்கங்களுடைய உருவம் தான் மனுஷன். நீங்கள் எந்த மாவுளில் பழகுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எப்படி வளர்றீங்கிறது தான். அப்போ அந்த பழக்க வழக்கத்தை மாற்றுறது தான் தாட் ஹேபிட். தாட் ஹேபிட்டை மாற்றினா பழக்க வழக்கம் மாறிடும். அப்போ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வீட்டு சடங்கு இருக்குது, நம்மளை விட இதில் ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டஸில் கம்மியாக உள்ளவங்களோடலாம் அளவுதான் வேண்டி இருக்குது, போக வேண்டி இருக்குது, இருக்க வேண்டி இருக்குது. இப்போ குற்றாலம் டூர் போகிறோம், எல்லாரும் அடுத்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஆழத்து நேரம் வரும், என்ன பண்ணுவீங்க? அது எப்படி கலட்டுக்கிட்டு அங்கே போகணுமோ அதே மாதிரி போயிடணும். அது மாதிரி நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு ஒன்று இருக்குது. நான் எல்லா பிள்ளைக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்கள் செம்மப்படுத்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் இருக்கும், உங்களுடைய பர்சனாலிட்டியும் இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து லைஃப்பையோ அல்லது ஃபேமிலியையோ சொல்லலை, பர்சனாலிட்டியை தான் சொன்னாங்க. உங்கள் பர்சனாலிட்டி மாறிச்சுன்னா எல்லாமே மாறும். அதாவது இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பார்வைக்கு வந்து தீர்ந்த பார்வைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தீர்ந்த பார்வை அப்படின்னா, தீர்க்கமான, அதாவது டிஸ்டிங்க்டில் அந்த சப்ஜெக்ட் வரும். வந்து இப்போ வந்து உதாரணமாக உங்கள் பையன் வந்து நீங்கள் சாதாரணமாக அவன் விளையாடி இது பண்ணிக்கிறான், முடிக்கிறான், இது பண்ணுறான், விஷம் செய்கிறான், வீட்டில் சொல்கிறாங்க கண்டிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிக்கணும்னு சொன்னால் நம்ம கண்டிக்கிறோம். நீங்கள் வந்து சும்மா சொல்கிறாங்கன்னு கண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களையும் கேர் பண்ணாமல் போயிடுவான். புரியுதா நான் சொல்கிறது? சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டே வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஒரு நாளைக்கு என்ன இத்தனை தடவை சொல்கிற கேட்க மாட்டேங்கிற, இந்த கண்ணால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களை சாதாரணமாக பார்த்தவன் அந்த கண்ணு பார்வையை பார்த்தவொன்னே அவனுக்கு வந்து ஆஹா வந்தானா நம்ம அடிச்சிடுவா அப்படின்னு அவன் நினைக்கிற இதை தோரணையே அது உருவாக்கும். அப்போ உங்கள் பார்வை வந்து உங்கள் பார்வைக்கு வெயிட்டு. அந்த பார்வையை வெயிட் இல்லாமல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் சும்மா செய்யலாடா போகலாடா அப்படின்னு இப்படியே ஸ்கேட்டடாக சொல்கிறது தான். புரியுதா? அவன் வந்து அந்த பையன் வந்து உங்களுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பயப்படுற இதை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். அவன் பயப்படலண்டா, அதுக்கு நீங்கள் உருவாக்கலைன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்தையுமே உருவாக்க முடியும், நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற இதை வந்து எப்போ வரும்னா உங்கள் பர்சனாலிட்டி கரெக்டாக இருந்தால் தான், உங்களோட தாட் ஹேபிட் கரெக்டாக இருந்தால் தான் அதை வந்து செயல்படுத்த முடியும். அது செஞ்சால் அது பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும், அதில் கிளாரிட்டி இருக்கும், நீங்கள் டிஸ்டிங்க்டாக இருக்கலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு அதை அவங்க சொல்லுவாங்க.
அதான் சொல்லுவாங்க, ஒரு பொருளை நினைக்கிறீங்க, அது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறீங்க, ஏதோ ஒரு பொருளாதார உதவியோ அல்லது ஒரு வேலை உதவியோ அல்லது வேறு ஏதோ ஒன்று கேட்குறீங்க, இல்லை ஒரு ஒரு சாதாரணமான ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க. இப்போ கேட்டுட்டு வந்த உடனே நீங்கள் வந்து அவர் நாளைக்கு செய்யலாமே, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து அதில் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. ஆஹா சொல்லிட்டாரு நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு. ஒன்றை அடையும் போது இருக்கிற இன்பம் அதுக்கு அடையும் முன்பு இருக்கணும், அது அடைந்த பின்பு இருக்கணும். அந்த இன்பங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து இது ஃபஸ்ட்டில் இது சொல்கிறாங்களே, இந்த நாளைக்கு தந்துடுவார்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறதுன்னு, அதாவது நம்மளை வந்து பிரேக் பண்ணுறதே இந்த 3 தான். ஒன்று பணம், இன்னொன்று மகிழ்ச்சி, இன்னொன்று பதவி. இந்த 3 விஷயமும் என்ன செய்யணும்னா உங்களை வந்து தடம்புரலை வச்சிடும். அந்த தடம்புரலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலமையில் நீங்கள் இருக்கணும். அதாவது நமக்கு பதவி வந்தாலும் அதுதான், பதவி இல்லைன்னாலும் நாம் தான் அங்கே ப்ரைமரியாக இருக்கணும். நீங்கள் செல்ஃபை பற்றி நீங்கள் நிறைய இது பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ அந்த பிரேக், அதாவது அவர் தர்றேன்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அடுத்த நாள் போய் நீங்கள் கேட்கும்போது போய் நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் கரெக்டாக அதில் மகிழ்ச்சியில் கொடுக்காட்டி போகிறார், நம்ம இன்னொரு ஆளை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அதோட போனீங்க அடுத்த நாள், இந்தாங்க நீங்கள் நேற்று வந்தீங்களா, கொஞ்சம் ஏன் 9 மணிக்கு வரேன், நீங்கள் இப்போ வந்து 10 மணிக்கு தான் வர்றீங்க அப்படின்னு அவர் நம்மளை கேட்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். 9 மணிக்கு நம்ம வர்றேன், நாளைக்கு 9 மணிக்கு வரவா அப்படின்னு. 10 மணிக்கு நம்ம போனோம்னா அவர் நம்மளை கேட்பார், ஏன் 1 ஹவர் லேட்டாக வர்றீங்கன்னு. அதுக்கு யார் காரணம்னா உங்கள் பர்சனாலிட்டி, நீங்கள் போகிற தோரணை, உங்களோட போஸ்டர், உங்களோட இது வந்து ஒரு அதாவது எப்படியே கூலமாகவும் நெளிஞ்சிக்கிட்டும் குனிஞ்சிக்கிட்டும் இருந்தவனை ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிறுத்தணுங்கிற சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தது ஹஜ்ரத் தான். அந்த புதா ஷரீஃபில் உட்காரும் போதே சொல்லுவாங்க, அந்த போஸ்டர் உங்களுக்கு வந்து இந்த முதுகு வந்து நிமிர்ந்து இருக்கணும், அதாவது இப்படி இது வரும் அப்படி. சில பேர் குனிஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க, அது வந்து அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. அவர் போய் இப்படி அப்படி செய்ய நான் கட்டளை இட்டு நான் பார்த்ததே இல்லை. அட்டேருந்து நிறைய பொக்கிஷன்கள் நிறைய பெற்றுக்கிட்டோம். ஓரளவு நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், மைண்டில் ஏற்றுங்க. உங்கள் உள்ளங்கத்தில் உள்ள குப்பைகளை இதாக இருக்கிறத, குப்பைகள்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை நாமே சீர்திருத்தி கொள்கிறதுக்கு, நம்மளை நாமே பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பயன்படாதோ அதில் வந்து நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. சப்ஜெக்ட் ஹஜ்ரத்தில் இருக்க சப்ஜெக்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது மனம் திரள்றதுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். ஒன்று மேலே நீங்கள் க்யூட்டாக ஆகிறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். நீங்கள் அது மேலே திரும்ப செலுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேட் ஆகி வரும். நீங்கள் கான்சன்ட்ரேஷனை விட்டீங்கன்னா சிதறிடும். அது சிதறதுங்கிறது வந்து நேராக கண்ணால் பார்த்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி இல்லை, அது உங்களுக்கே தெரியாது. அந்த சிதறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் சிதறிடுச்சுங்கிறத இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் உணரணும். புரியுதா? அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் வந்து சொல்லுவாங்க, ஃபிக்ருக்க ஃபீக்க ஏ ஃபீக், அதாவது உன்னை நினைத்துப்பார், மற்றதெல்லாம் அப்புறம், முதல்ல உன்னையே நினச்சிப்பார். உன்னை நினச்சிப்பாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் எப்படி போகிறீங்க வாழ்க்கையில் போகிறீங்க, இப்போ கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறது. அப்படிங்கும்போது நம்மகிட்ட என்னென்ன தவறுகள் இருந்துச்சு, இப்போ நாங்கள் என்னட்ட வந்துட்டீங்க, இப்போ நான் என்ன ஹஜ்ரத் சொன்னது, நான் என்கிட்ட வந்துட்டீங்க, இனிமேல் இப்போ என்ன நடக்குது, இதை ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தால் போதும். அந்த சப்ஜெக்டில் தான் ஜம்மு எல்லாமே வரும். புரியுதா? உங்களை பற்றி நீங்கள் நினைங்கன்னு உங்களை சொன்னேன்டா, நீங்கள் வந்து ஏற்கனவே எப்படி இருந்தீங்க, இப்போ எங்கிட்ட வந்த பிறகு எப்படி இருக்கீங்க, என்னென்னா உங்களுக்கு நடக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது அதுக்கு ஹியூமன் மைண்டு கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் ஷூட் டு ஹேப்பன் இருக்குல்ல, அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் உங்களையே நீங்கள் உத்து பார்க்குறது நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உங்களே உத்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, உத்து பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் என்ன உங்களோட நர்வஸ் ஆகிறீங்களா, பதட்டம் அடைகிறீங்களா, இல்லை அமைதியாக இருப்பீங்களா, அதை சால்வ் பண்ணணும்னு திங்க் பண்ணுவீங்களா? இவர்கிட்ட கேட்பாங்க. சில பேர் சொல்லுவான், என்ன இது ப்ராப்ளம்னு வந்துட்டால் என்ன செய்யறதுன்னு வழி தெரியாது, குழப்பமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி.
அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து குழப்பம் தாங்க முடியாத குழப்பமாக இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்துருங்க. இதை நீங்களே சால்வ் பண்ணுறாந்தா பண்ணுங்கள். ஆனால் எந்த விதத்தில் அமைதியாக இருங்க. அதில் வந்து உங்கள் போஸ்டரோ உங்கள் இதோ நீங்கள் பதட்டப்பட்டுட்டீங்கிறது உங்கள் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது. நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னு சரௌண்டிங்கில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கூட தெரியக்கூடாது. இருக்க முடியும். அந்த குவாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரிலாம் அவங்க ஹஜரத்துடைய அட்வைஸை கேட்கும்போது இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கேன். எனக்கு ஏகப்பட்டது இருக்குது. ஹையர் ஆஃபீஸருடைய ப்ரெஷர் இருக்குது. ஏதாவது இப்போ இது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும். வீட்டில் அதுக்கெல்லாம் அப்போ ஃபோன்லாம் செல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்தால் வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் ஃபோனுக்கே ஃபோன் பண்ணிச்சு சொல்லிடுவாங்க. நமக்கு நர்வஸாக இருக்கும். இது வேலை இருக்க இன்றைக்கி இவர் இருக்க சொல்லிட்டாரா, நம்ம அங்கே போகணுமே அப்படின்னு எனக்கு தோணினாலும் அஜர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துடும். நான் பேசாமல் அமைதியாக அங்கே உள்ள வேலையை மட்டும்தான் நான் கவனிப்பேன். முடித்து ஆஃபீஸு அவரை அவர் சொன்ன வேலையை அவர் சொன்ன ஃபைலை கொடுத்துட்டு அவரோட மேட்ரை ஓவர் ஆனோன்னு எனக்கு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத கொண்டுட்டு நான் வீட்டில் என் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதை நான் செஞ்சுக்குவேன். இப்போ அதையும் நினச்சிக்கிட்டு இதையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா ரெண்டுமே மோதிக்கிட்டு இருக்கும். அதை தான் ஹஜரத் சொல்கிறாங்க. அழகாக சொன்னாங்க. நீங்கள் அவங்க சொன்ன அட்வைஸ் படி நடந்ததில் நான் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் எவ்வளவோ பெனிஃபிட்டு எனக்கு நானே கண்டேன். ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். நான் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சாங்கன்னா அவங்களாலேயும் அதே மாதிரி சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் ஹஜரத்துடைய இந்த வழிகாட்டுதலில் உள்ளது. இப்போது ஒரு முன்னேற்றம் ஆகணும், ஒரு 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 கோலை அடையணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அதில் என்ன டூல்ஸ் வச்சுருக்கீங்க கேட்பாங்க. டூல்ஸ்னால் தெரியுது. ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கான், அவனுக்கு என்னென்ன வச்சுருக்கணும். ஒரு மெக்கானிக் இருக்கிறான், அவனுக்கு என்னென்ன டூல்ஸ் வச்சுருப்பான். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு சில டூல்ஸ் வேணும். வெறும் டூல்ஸே இல்லாமல் எப்படி இது பண்ண முடியும்? அந்த டூல்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது தான் டூல்ஸ் அப்படிம்பாங்க. அஜரத் சொல்கிறது இப்போ அதான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, அஜரத் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட டூல்ஸு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டால் என்ன இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம், டூல்ஸ்னால் என்னென்ன செய்கிறது, என்ன டூல்ஸ்னு சொல்கிறீங்களா, எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கா, இருக்குது, அதை தூக்கி போடணும். முன்னேறணுன்னா சோம்பேறித்தனத்தை தூக்கி போடணும். இன்னொருத்தவங்க மேலே பொறாமை இருக்குதா, பொறாமை இருக்கா, அதை தூக்கி போடணும். டூல்ஸு ஏதோ எடுக்க சொல்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தேவையில்லாத டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சு தான் நம்ம இது பண்ணிக்க போகிறோம். அப்படி இல்லை, அது அறியாமையே உங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் உங்களை வேலை செய்ய விடாமல் பண்ணும். அப்போது நெகட்டிவ் தாட்ஸு, பாசிட்டிவ் தாட்ஸ், அதுதான் இங்கே டூல்ஸு. நீங்கள் பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் துவா கேட்குறீங்கள, ரமானி தானே எண்ணத்தை கூட எல்லாம் பாசிட்டிவான இதை கூட எல்லாம் நான் அதுமாரி எல்லாட்ட கேட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு மாற்றமாக நடந்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீங்கள் கேட்குறதுக்கும் இதுக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ்லாம் ஒதுக்கி வைக்கணும். தூக்கி நெகட்டிவை ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ்லேயே டெவலப் பண்ணிங்கன்னா உங்கள் பர்சனாலிட்டியும் உங்களுடைய வாழ்க்கையும் இது முன்னேற்றமும் இருக்கும், உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்லேருந்து இப்போ அதை தான் இப்போ தான் அஜரத் சொன்னால், அதேமாரி டெவலப்மெண்ட் வரும்போது நான் ஒவ்வொரு பிள்ளையும், அதாவது சும்மா யாரை அப்போ இந்த கோயம்புத்தூர் இவர் மகாலிங்கம் அவர் டாட்டா, அப்போ டாட்டா இப்போல்லாம் அம்பானி அதானிலாம் இப்போ இல்லை, அஜரத்து அவங்க யூஸ் பண்ணவும் முடியாது. காரணம் அவங்க காலத்துக்கு பிறகு வந்தவனு தான். அவங்க காலத்தை டாட்டா பிர்லா இங்கே இந்த இவர் அதே மாதிரி உள்ள ஆளுங்கள்லாம் சொல்லி காட்டி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அஜரத்தில் ஆசையும் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் யாரும் ஒரு சில பேர் இப்போ இதை எடுத்துக்கிட்டால் நல்லா நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. சில பேர் அந்த அஜரத்தில் இதை எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிட்ட இருக்கும்போது அந்த சப்ஜெக்டில் அவங்க ஒரு டாட்டா பிர்லா அப்படின்ற அளவுக்கு நம்ம இல்லைன்னாலும் அந்த அளவுக்கு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். இருந்தாலும் அந்த நோக்கத்தை வச்சு அவங்கள மாதிரி நானும் முன்னேறுவேங்கிற ஒரு ஸ்போர்ட்டிவாக மைண்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாக் ஆஃப் லைஃப்பில் நடக்கணும். அது நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே அது போதும். நான் அதை பார்த்தேன்னா நான் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அளவுக்கு அவங்க அந்த பிள்ளைகள் மேலே உள்ள ஒரு அபிப்பிராயத்தையும் ஒரு நம்பிக்கையும் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதை எல்லோரும் ஏற்று செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள்ட்ட இதே ஏற்று நடந்த வெளியூருக்காரவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்க. நாகூரில் இருந்தவங்களாம் ஒரு சில பேர்
மேலே வந்துட்டாங்க. ஒரு சில பேர் சில தோல்வியை சந்திச்சிருக்காங்க. தோல்வியை சந்தித்தா தான் ஹஜரத்தை சொல்லிட்டாங்களே, அது உங்களுடைய இதுலக்குள்ள கோளாறு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு கோளாறு நீங்களாக செஞ்சிடலான்னு நினச்சிருப்பீங்க. இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன், என்கிட்ட வராமல் இருந்திருப்பீங்க. அந்த பாயிண்ட்டை அதை சொல்லிடுவாங்க. அதுதான் நம்ம ஹஜரத்து தான் முழுக்க முழுக்க நம்ம எல்லாம் நினைக்கும்போது நம்மளால் முடியாதுன்ட்டு வரும்போது நம்ம திங்க் பண்ணுறோம், ஹேபிட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதுக்கு வழி தெரியலன்னா என்ன ஹஜரத்து வழின்னு அங்கே போய் சரண்டர் ஆகிடணும், அங்கே போய் கேட்கணும். அது கேட்டால் அதுக்கு நல்ல வழி வந்திருக்கும். அது செய்யாதவங்களோட சில பேர் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. அப்படிங்கிறத வந்து இப்போ அதாவது வெளிப்படைத்தன்மை தான் எல்லாத்துலேயுமே வந்து இது தானே தவிர வேறு ஒன்றும் ஒளிமுறைகள் அவங்கள்ட்ட போய் பண்ணோம். எல்லாமே ஃப்ராங்காக நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக உள்ள நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அது வந்து ஏற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவங்களுடைய சீடர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். தாட்டில் ஹேபிட்டு ரெண்டும் சேர்ந்துருக்கு. நல்லா எண்ணத்தை எண்ணணும், எதை எண்ணக்கூடாதுன்னு நினச்சா தான் அது ஹேபிட் ஆகும். உதாரணமாக நம்ம இது துவாவே கேட்கணும்னு சொன்னாங்களே, அந்த ஹஜரத் சொன்னாங்களே, அதாவது ரியாலத்து பண்ணும்போது நீங்கள் படுத்துக்கிட்டு கேட்டாலும் சரி, இல்லை தொழுதுட்டு கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து எண்ணத்தை நன்மையான இந்த எண்ணத்தை தாங்கலாம், ரஹ்மானியத்தை இது எண்ணத்தில் வலிமையை தாங்கலாம், ரஹ்மானியத்தான எண்ணத்தை தான். எண்ணங்கிறது சாதாரண இது. அந்த எண்ணத்தை நம்ம வந்து நல்லதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் வரும்போது தானே அது வலிமையாக்கணும்னு கேட்போம். அந்த வலிமையாக்கிறதுக்கு வழி தான் என்னென்னா, நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப இப்போ உன்ட்ட பணமே இல்லை, ஒரு காரியம் போகணும், வீட்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த பணத்துக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னா, இங்கே வாங்கிக்கலாம் அங்கே வாங்கிக்கலாம் அப்படி அதே மாதிரி பண்ணச்சுன்னா அது ஸ்கேட்டர்ட். நீங்கள் அந்த என்ன பண்ணலாம், திரும்ப எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு திரும்ப 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 நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி உங்களுக்கே ஃப்ளாஷ் ஆகும். அந்த ஃப்ளாஷ் ஆவலை ஆஜரத்துன்னு வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஜம்மு செய்கிறதுல தவறு இருக்குது, அதனால் ஃப்ளாஷ் ஆக மாட்டேங்குது. ஹஜரத்து நம்மக்கிட்ட இருந்தாலும் ஃப்ளாஷ் ஆகிருக்கும். அதுதான் நான் கண்டுபிடிச்சது. நம்ம ஹஜரத்தை நம்மக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரல. இப்போ சொன்னீங்க தாட்டு ஹேபிட், அது தான் தாட்டுங்கிறத ஹேபிட்டாக கொண்டுக்கிட்டு வரணும். அந்த ஹேபிட்டுங்கிறது வந்து மனிதன் வந்து அதாவது நம்மளே வந்து கிரியேஷன் ஆஃப் ஹேபிட் தான் அது. அந்த தேரி சொன்னாங்களே, நீங்கள் அதாவது பழக்க வழக்கங்களின் உருவாக்கம் தான் மனிதன். அப்போ நீங்கள் ஹேபிட்டை நல்லா வளர்த்தீங்கன்னா தான் நீங்கள் நல்லா முடிஞ்செல்லாம் வர முடியும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் சிலரான விஷயங்கள் வச்சு பேசணும்னா, நீங்கள் இதிலேயே வளர்ந்துருந்தீங்களா, ரஹ்மானியத்தில் வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் மலக்குகள் வந்து உங்களை கேள்வி கேட்க முடியும். இவர் கேள்வி கேட்கக்கூடாது அல்பா போப்பா, அதாவது கிரீன் சேனலில் வர்ற மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு கிரியேட் பண்ணுங்கங்கிறாங்க. நம்ம என்னவோ ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு செத்த நேரம் அதை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது இல்லை. கிரியேஷன் ஹேபிட்டுங்கிறது வந்து ஒரு மனுஷன்ட்ட வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹேபிட்டு. அதனால தான் ஒரு துவாவாக இருந்தாலும் ஒரு இதாக இருந்தாலும் எதையுமே அது இஸ்திகாமத்தோடு செய்யணுன்னு அரபிலையும் சொல்லுவாங்க. எதை செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அது ஹஜரத்து அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இது வாரம் இது நடக்குது புதா ஷெரீஃப் அப்படின்னா என்றைக்கா ஒரு வாரம் விட்டுருப்பாங்களா? தொடர்ச்சியாக தானே நடந்துச்சு. அதனால தானே எல்லாருக்கும் பெனிஃபிட் இருந்துச்சு. அதே மாதிரி எடுத்துக்கணும். நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் 4 மணி நேரம் பேசுகிறாருன்னு சொல்லிங்க. இந்த புக்கை வச்சுக்கிட்டே எவ்வளோ பேசலாம். மொத்தம் இருக்கமாகவும் கையெல்லாம் வந்து இதாக இருக்கும், ஸ்டெஃபாகும். அதாவது இது வந்து இதாகும்போது அது உங்களுக்கு அறியாமல் உதாரணமாக வந்தால் யாராவது ஒரு பிள்ளையை போட்டு அடிக்கிறான்னா அடிக்கணுன்னு வரும்போது உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகும். முகம் வந்து உங்களோட சாதாரண இதுலேருந்து கோபம் வரும். இந்த மாதிரி வருதுல்ல, அத்தனை டென்ஷனு. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், உங்கள் டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உள்ள முகத்தை இது பண்ணிட்டு கையை இதாகணும், ரிலாக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதே டென்ஷன் வந்து ஓவர் டென்ஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கலப்பு வரும். என்ன அதே நேரத்தில் அந்த ஓவர் ரிலாக்ஸ் இருந்துச்சுன்னா அது சோம்பலாக போயிடும். சோம்பலுக்கும் களைப்புக்கும் இடைப்பட்ட தூரம் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு நம்மளை கேட்பாங்க. எனர்ஜி வேஸ்ட் எப்படி ஏதோ ஒரு அதிகமாக வேலை செஞ்சாக்கா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். கரெக்டான பாயிண்ட் வந்து சோம்பல் எப்போ வரும், எந்த வேலையுமே செய்யலை. கரெக்ட், அதுதான் சப்ஜெக்ட். இது வந்து சப்ஜெக்டாக சொல்லக்கூடாது. இதை வந்து ப்ராக்டிக்கலாக ஹஜரத்து கேட்ட மாதிரியே இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி தான் நான் இங்கே குறித்து வச்சுருக்கேன். அதாவது இது வந்து எப்படின்னா
ஒவ்வொரு இது இதாக போயிட்டாக்கா ரிலாக்ஸாக போயிட்டால் சோம்பல் வந்துடும். இது வந்துட்டால் களைப்பு வந்துடும். களைப்பு களைப்பு வர்ற அளவுக்கு அந்த டென்ஷனு இருக்கக்கூடாது. உங்களுக்கு டென்ஷன் வந்து சோம்பலாக இருக்கும்போது சோம்பல் இருக்கும்போது டென்ஷன் வராது. சோம்பலாக இருக்கிறவங்களுக்கு டென்ஷனே வராது. சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து எதுவுமே இது பண்ண ஏதாவது ஒன்று செய்யினா கூட என்ன செய்ய சொன்னீங்கன்னு சும்மா சொல்லிட்டு போயிடுவானே தவிர இது பண்ண மாட்டான். இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இந்த டென்ஷனை வந்து இந்த 2 ஸ்டேஜுக்கு இடையில நீங்கள் வந்து அந்த முகத்தை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கை காலத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் நார்மலாக அந்த மேட்ரு என்ன நடக்குது டென்ஷனாக இருந்துச்சோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மாற்றமான சப்ஜெக்ட்டுக்கு ஜம்ப் ஆகிடுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த நாளாக டென்ஷன் வந்துச்சு. இப்போ பொண்டாட்டி ஒன்று சொல்கிறா திடீர்னு, உதாரணம் சொல்கிறேன்னா ஹஜரத் சொன்னதே தான். இது வந்து என்னென்னா, தூக்கம் வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு சிரம பரிகாரம்னு சொல்லியிருக்கான். குரான்லேயும் சொல்லியிருக்காங்கல்ல, நமக்கு தூங்கினா தான் ரிலாக்ஸ் எல்லாமே உண்டு. இப்போது நீங்கள் போய் படுக்க போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் வர்றாங்க படுக்க. இது நான் வந்து 2-3 நாளாக நான் கவனிச்சுக்கிட்டிக்கிறேன். கடைசி மாவன் கதவை திறந்து போட்டு ராத்திரியில் வெளியாகிறான். இதை இனிமேல் ஏன் கண்ட்ரோலில் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துடுறா. தூங்கிடுவா. நீங்கள் தூங்குவீங்களான்னு கேட்டா. நீங்கள் தூங்குவீங்களா? நாங்கள் தூங்குவோம். எப்படி மாமா என்ன போகிறான்னு அந்த மாதிரி 2 மணிக்கு போகிறானா 1 மணிக்கு போகிறான்னு நம்ம பார்ப்போம். அப்போ தூக்க பரிகாரம்னு அல்லா சொல்லிக்கிறானே, அவனுக்கு இப்படி போனால் என்னன்னு நீங்கள் தூங்குவீங்களா? அப்போ அந்த ஹஜரத்தில் கேள்வியில் உள்ளது புரிஞ்சுங்க. நீங்கள் நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது அதில் வரும். அப்போ நம்ம வந்து அந்த பையனை கரெக்ட் பண்ணுறது, அவனை வந்து ராத்திரியில் போக விடாமல் பண்ணுறது, வாப்பா பார்த்துட்டான்னா அவன் போகாமல் இருப்பான். அதே மாதிரி தான் ஒன்றும் அது. இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லா வீட்லையும் இதே மாதிரி திறந்து போட்டு போக போகிறதில்ல, ஏதாவது ஒன்று போகிறதில்ல. உங்களுக்கு டென்ஷன் வரும், நீங்கள் வந்து தூங்க முடியாமல் போவீங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த டென்ஷன் வருதுன்னா அதுக்கு அந்த ஒன்று அதை சால்வ் பண்ணணும். டென்ஷனை போக்கணுண்டா, டென்ஷனுங்கிறதுக்கு அழகான டெஃபினேஷன் ஒன்று சொன்னாங்க ஹஜரத்து. என்ன அப்படின்னாக்கா, டென்ஷன் இஸ் கொஸ்டின் வித்தவுட் ஆன்சர். அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியாதனால தான் அது டென்ஷன். அதுக்கு விடை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது டென்ஷனு கிடையாது. அதுதான் நீங்கள் விடை பார்க்குறது ஒன்று அல்ல, அதுக்கு மாற்றமான சூழ்நிலைக்கு போகிறது ஒன்று. இப்போ நமக்கு செல்ஃபாக ஏற்படுற டென்ஷன் வேறு, ஏதோ சூழ்நிலையெல்லாம் சொன்ன டென்ஷன் வேறு. இப்போ ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மேட்ரு புள்ள ஓடுறான் அப்படிங்கிறது வந்து நான் வந்து அதை எனக்கானதை எடுத்துக்கிடும் போது என்னட்ட ரியாக்ஷன் இருக்கும். ஏதாவது உடல் ரீதியாக மனசு ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை வச்சு அதை என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிடணும். கொஸ்டின் வித் சால்வ் ஆக்ஷன் ஆகிடுச்சுன்னா டென்ஷன் ஓவர். ஹஜரத் வந்து சொன்ன எல்லாம் என்னால் இப்போது கொஞ்சம் முடிஞ்ச வரலாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்க வந்து கொஞ்ச நேரம் சொல்லி மாறுறதில்ல, அவங்களுடைய மகத்துவத்தையும் அவங்களுடைய எபிலிட்டியை வந்து நம்ம சொல்லக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அவங்கள்ட்ட பயிற்சி பெற்ற ஒரு சீடருங்கிற முறையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவங்கள பற்றி சொல்லிட்டேன், நீங்கள் எடுத்துங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அவங்கள்ட்டேருந்து பெற்றுக்கிட்ட அறிவு வந்து அவங்க இப்போ மறைஞ்சிருக்கிறதுல அவங்க இறந்துட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு வந்து என்னென்னா யார் யாருக்கு என்ன தெரியுமோ, யார் யார்கிட்ட ஹஜரத்தினுடைய பொக்கிஷங்கள் இருக்குதோ, அவங்ககிட்டேருந்து பெற்றுக்கிட்டது என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு அது தகுதி அறிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக தகுதி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போது ஒரு ஆர்வமாக வந்து ஹஜரத்தினுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க செஞ்ச மகத்துவங்கள் எல்லாமே திரண்டு கொண்டுகிட்டு வரக்கூடிய ஒரு டீம் உருவாகி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே கொடுங்க. இது ஹஜரத்துடைய வாக்கு தான். ஹஜரத் வந்து தான் பெற்றுக்கிட்ட அறிவை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். அவங்கள பயிற்சிப்படுத்துங்க. அவங்கள வந்து நீங்கள் எப்படி நீங்கள் மட்டும் நல்லா வந்துட்டீங்க, பர்ஃபெக்ட் மேன் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத இன்னொருத்தரை இம்பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது. அவங்களையும் பர்ஃபெக்ட் பண்ணணுங்கிற நியத்து வைங்க. அவங்களையும் பர்ஃபெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை நீங்கள் எல்லாட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களோட பொசிஷன் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்கெல்லாம் அதை கொண்டுட்டு வந்து அதே மாதிரி வெளிப்படுத்தி இன்னும் மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு எல்லோரும் வந்து உதவியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.